Good morning and welcome to the show. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தபடியே கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு உங்களோட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதுக்காக SRM ல இருந்து 6 சிறப்பு துறையை சார்ந்த மருத்துவர்கள் வந்திருக்காங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969444. தொடர்ந்து பேசலாம். அந்த 6 டாக்டர் யாருன்னு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ce பண்ணிடுறேன். டாக்டர் தென்றல் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர், டாக்டர் ஸ்ரீராம் தனிகை எலும்பியல் மருத்துவர், டாக்டர் சத்யமூர்த்தி குழந்தைகள் நல மருத்துவர், டாக்டர் முரளி நரசிம்மன் டெர்மட்டாலஜிஸ்ட், டாக்டர் ஜெயசெல்வ செந்தில்குமார் மூளை நிரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், டாக்டர் பாலமுருகன் புது அறுவை சிகிச்சை மருத்துவர். இவங்க 6 பேர்கிட்டயுமே ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க கேட்டு பயனடையலாம். தொடர்ந்து பேசலாம். முதல் நேயர் இணைப்புல இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட நேம் நந்தினி, கேரளால இருந்து பண்றோம். ஓகே நந்தினி, உங்களோட கேள்வி என்ன? ஓகேமா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் தென்றல் இருக்காங்க. ஹலோ மேடம். ஹலோ ரவி பேசுறேன் இருந்து. குட் மார்னிங். ஹலோ 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 மேம், இப்போ எனக்கு 5 months நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன். ஓகே, சொல்லுங்க மேம். வயிறு ப்ராப்ளம் வந்து எரிச்சல் வந்து அதிகமா இருக்கு. அது இல்லாம ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருந்துட்டே இருக்கு. என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வந்துட்டே இருக்கு. ஓகே, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு. அப்புறம் அதுக்கு வந்து இப்போ ப்ரீ-ப்ரோ கேப்சூல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. தடவை சொல்லிட்டு அந்த கேப்சூல் வந்து சாப்பிட சொல்லிருக்காங்க. ஓகே. இந்த 2 நாளாவே செஸ்ட் பெயின் வந்து இருந்துட்டே இருக்குங்க மேம். சரி. நெக்ஸ்ட் வந்து எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் வந்து இருக்கு. சரி. இப்ப தைராய்டு வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி தான் எடுத்தோம் பிளட் டெஸ்ட். சரி. இப்ப நெக்ஸ்ட் மந்த் தான் எனக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. இப்ப என்னோட டவுட் என்னன்னா, இந்த ப்ரீ-ப்ரோ கேப்சூல்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால குழந்தைக்கு எந்த அஃபெக்ட் ஆகாதுங்களா? தைராய்டு டெஸ்ட் மாசம் எடுக்கணுங்களா, இல்ல 3 months ஒன் டைம் எடுத்தா போதுங்களா? டெஸ்ட் போய் இந்த 2 days தான் நம்ம இருந்துட்டு இருக்கு. ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்கதாங்க சொல்றேன். சரிம்மா, இப்போ உங்களுக்கு வந்து 5 மாசம் சொன்னீங்க இல்லையா? இப்போ 5 months இருக்கீங்கல்ல? ஓகே, சரி. உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து பல காரணங்களால இருக்கலாம். நம்ம வந்து நார்மலாகவே ப்ரெக்னன்சியில் வந்து வெள்ளப்படலாம். சரிங்களா? ஸோ ஏன்னா அது உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கலாம். பட் அது எப்போ உங்களுக்கு வந்து இச்சிங்கோ இல்லை வந்து ஸ்மெல் வாடை வருதோ அந்த டைமில் வந்து நம்ம இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம ட்ரீட் பண்ணோம். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது தான். அதுக்கப்புறம் வந்து உங்களோட இன்னொரு கேள்வி வந்து தைராய்டு கேட்டிங்க. தைராய்டு வந்து நம்ம ஒரு ட்ரைமஸ்டர் சொல்லுவோம். அதாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தைராய்டு வந்து அந்த ரேஞ்சில் இருக்கா, ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து உங்களுக்கு 2.5 அந்த லெவல்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டரில் 3-3-3க்குள்ளே இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்குள்ளே இருக்கான்ட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீங்கள் எடுக்கிற மெடிசனை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஓகே. தேர்ட் ஏதோ கேட்டாங்க. ஓகே, அவங்க 2 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தெளிவான முறையில் டாக்டர் பதில் அளிச்சிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேரு ரவி மேடம், நான் அந்தமான்ல இருந்து பேசுறேன். ஓகேமா, உங்களோட கேள்வி என்ன? என்னுடைய பையனுக்கு மேடம் கொஞ்சம் உடம்பு ஓவரா வீங்கி இருக்கு. ரெண்டாவது யூரின் அடிக்கடி போறான். அவன் சுகர் எல்லாம் டெஸ்ட் பண்ணிருக்கோம். அதுல எல்லா ரிப்போர்ட் எல்லாம் கரெக்டா இருக்குது. அதனால கொஞ்சம் ஜெனரல் டாக்டர் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணலாம்னு பாக்குறேன் மேடம். ஓகே, உங்க பையனோட வயது என்ன? வயசு 22-23 இருக்கும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பாலமுருகன் இருக்காரு. சொல்லுங்க சார். அவருக்கு வெயிட் ஜாஸ்தி ஆகுதா? சார் அவன் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்மேன் சார், அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ்மேன். கூடால கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆச்சு, 2-wheeler ஆக்சிடென்ட். ஓகே. அதுல கொஞ்சம் ரொம்ப நாளா வீட்டுல இருந்தா, ரெஸ்ட்ல இருந்தானா, அதனால உடம்பு வீங்கிடுச்சு சார். உடம்பு வீங்கினோடனே இப்ப பையனுக்கு வந்து பாத்ரூம் அடக்க முடியல, அடிக்கடி பாத்ரூம் வருது, உடம்பு வெயிட் போட்டுருச்சு. ஓகே, இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னீங்களே, அப்ப நரம்புல இல்ல முதுகு தண்டுல ஏதாவது அடிபட்டதா இருக்கு? ஒண்ணும் இல்ல சார், லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர்ல மட்டும் கொஞ்சம் இதா இருந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல. சரி, இப்போ யூரின் அடக்க முடியலன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் சார். நரம்பு தளர்ச்சினால கூட வரலாம் அவருக்கு, இல்லை வந்து அந்த யூரின் பையிலேயே ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து யூரின் டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்குன்னு சில பரிசோதனை இருக்கு, அதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பகுதியும் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கும்.
ஸோ ரெண்டுமே வந்து பாசிபிள். உங்களுக்கு வந்துட்டு பிளாடரில் இருக்க பிரச்சனைனாலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம், இல்லை அந்த நரம்பு தண்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இது மாதிரி வரலாம். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் இதுக்கான தீர்வு வந்து நம்ம காண முடியும். ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஏஞ்சல். ஓகே ஏஞ்சல், உங்களோட கேள்வி என்ன? நாங்கள் மாதவத்திலேருந்து கால் பண்ணுறோம். ஓகேம்மா, உங்களோட கொஸ்டின் என்ன? லாஸ்ட் மந்த் பிப்ரவரி வந்து 25 நினைக்கிறேன் பீரியட்ஸ் ஆயிருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் ஆகவே இல்லை. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? பிரெக்னன்சி டெஸ்ட் வாங்கி பார்த்தா பாசிட்டிவ்னு வந்திருந்தது. ஓகேம்மா, டாக்டர் தென்றல் இருக்காங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். பாசிட்டிவ் வந்திருந்தது மேடம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் வந்து ட்ராப்பா ப்ளீடிங் ஆன மாதிரி இருந்தது. சரி. அதுக்கப்புறமா வாங்கி பார்த்தோம், பாசிட்டிவ் தான் காட்டுச்சு. சரி. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ப்ளீடிங் நின்னுடுச்சு. சரி. ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி ஒரு மாதிரி அழுக்கு கலர்ல டிஸ்சார்ஜ் ஆன மாதிரி இருந்தது ஒரு 2 நாள். ஓகே. அதுவும் நின்னுடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னாங்க டாக்டர். சரிம்மா. ஸ்கேன் எடுக்கலான்னு போனா அங்க ஸ்கேன் எடுக்கும்போது ஒண்ணுமே தெரியல எதுவுமே அப்படின்னாங்க. சரி. அது எப்போ எடுக்கிறது, எத்தனை டேஸ்ல எடுத்தா தெரியும்? இப்போ நீங்க சொல்றத பார்த்தா 6 வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ 6 வாரத்துல வந்து உங்களுக்கு யூரின் டெஸ்ட் முன்னாடி irregular cycles ஆமா உங்களுக்கு? இல்ல ரெகுலர் சைக்கிள்ஸ்னா உங்களுக்கு வந்து யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆயிருக்குன்னா இப்போ 6 வாரத்துல வந்து உங்களுக்கு ஸ்கேன்ல தெரியணும். அட்லீஸ்ட் நம்ம சொல்லுவோம் ஜெஸ்டேஷனல் சாக்னு சொல்லுவோம். அந்த பை அட்லீஸ்ட் ஒரு ரிங் மாதிரி தெரியும் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போது. இப்போ வந்து ஒன்றும் தெரியல அப்படின்னா ப்ளீடிங் ஆயிருக்குன்னா நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணுவோம்னா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு பீட்டா ஹெச்சிஜி, சீரம் பீட்டா ஹெச்சிஜி சொல்லுவோம். அதாவது பிரெக்னன்சி இருக்கா, அந்த லெவல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். திருப்பி வந்து ஒரு 48 hours கழித்து திருப்பி ஒரு பீட்டா ஹெச்சிஜி பார்த்துட்டு அந்த லெவல் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். அந்த 48 hours வந்து அந்த டைட்டர் ரைஸ் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஸோ அது பார்த்துட்டு அந்த லெவல் நல்லா இருந்ததுன்னா அது வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அப்படி கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து டியூபல் ப்ரெக்னென்சியாக இருக்கா அப்படின்னு ஒரு இதில் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இதில் வந்து நம்ம டியூபல் எக்டோபிக்னு சொல்லுவோம். டியூப்பில் கூட ப்ரெக்னென்சி தரிச்சிருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சுகன்யா பேசுறேன், திருப்பூர்லேருந்து. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? நான் குழந்தைங்க டாக்டர் பேசுறேன். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சத்யமூர்த்தி இருக்காரு. சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர் எங்க பாப்பா 1.5 வயசு ஆகுது டாக்டர். சரிங்க. அவங்க வந்து தாத்தா அத்தை இப்படி மட்டும் பேசுறாங்க. ஆனா அம்மா அப்பா தாத்தா மற்றபடி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. தாத்தா அத்தை அதை மட்டும் சொல்லிட்டே இருக்காங்க. சரிங்கம்மா. மற்றபடி டிவி பாட்டு இதெல்லாம் நல்லா பாக்குறாங்க. யாராவது கூப்பிட்டா கேக்குறாங்க. எல்லாமே நல்லபடி ஆக்டிவா இருக்கிறாங்க. சரிங்க. இது பேச்சு மட்டும் கம்மியா இருக்கு. அது மட்டும் சொல்ல மாட்டாங்க. அம்மா அப்பா சொல்றாங்களா? அது என்னங்க டாக்டர்? அம்மா அப்பா எல்லாம் சொல்றாங்களா? அம்மா அப்பா சொல்ல மாட்டாங்க. சொல்றாங்க. ஓகே ஓகே. ஸோ குழந்தை வந்து நடந்ததெல்லாம் கரெக்டாக நடந்தாங்களாம்மா? ஒரு வயசுல கரெக்டாக நடந்தாங்களா? ஓகே. அதெல்லாம் 6 மாசத்துல இருந்து 7 மாசத்துல இருந்து நவர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 1 வயசுல நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க. ஸோ ஸ்பீச் டிலே மட்டும்தான் இவங்க இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து ஸ்பீச் டிலே இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. நம்ம எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றதும் காரணம். குழந்தையோட எவ்வளோ பேசுகிறோம் அப்படின்றது பார்த்தா 1.5 வயசு குழந்தைங்க நார்மலாக வந்து ஒரு 10-15 வேர்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு பேசுவாங்க. ரொம்பவுமே கம்மியாக இருக்குது, சுத்தமாக பேசலை அப்படின்னா நம்ம வந்து எவாலுவேட் பண்ணணும். ஏன்னா ஸ்பீச் டிலே வந்து நிறைய காரணத்தில் வரலாம். ஸோ முக்கியமாக வந்து குழந்தைங்க வந்து மற்ற குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலை அப்படின்னா ஒரு மேஜரான ஒரு ஆட்டிசம் ப்ராப்ளத்தை கூட நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, மற்ற குழந்தைங்களோட விளையாடுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னும்போது வெறும் ஸ்பீச் டிலேக்கு நம்ம எவாலுவேட் பண்ணிவிட்டு ஸ்பீச் தெரப்பி பின்னாடி வளர்ந்த பிறகு ஸ்பீச் தெரப்பி கொடுத்தீங்கனாலே போதும். அது ஓகே. குழந்தைகளுக்கு கொஞ்சம் வளர்ச்சி வந்த பிறகு ஸ்பீச் தெரப்பி தர வேண்டியது ரொம்பவே அவசியமான விஷயமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் சீர்காழி எம் ஹசன் மேடின் பேர். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன?
பாதம் அடிப ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். டாக்டர் ஸ்ரீராம் தனிகை இருக்காரு. சொல்லுங்க சார். பாதத்துல ஃப்ராக்சர் ஆச்சுங்களா? ஆமா, ஃப்ராக்சர் ஆகி மாவு கட்டு போட்டு 1 மாசம் ஆச்சு. எனக்கு கட்டலாம் பிரிச்சு ஜாயினா சேர்ந்து செக் எடுத்து பார்த்தோம். சரிங்க. வீக்கம் மட்டும் குறையவே மாட்டேது. இப்போ கரெக்டா இப்போ நீங்க அடிபட்டு 1 மாசம் தான் ஆகுதுங்களா? ஆமா, 1 மாசம் முடிஞ்சிருச்சு. 1 மாசம் கட்டு போதுன்னு சொல்லிட்டாங்களா? கட்டு 15 தான் போட்டாங்க. அப்படியா? பாதத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன விரல் அந்த விரல் அங்க ஃப்ராக்சர் ஆச்சுங்களா இல்ல முழங்கால் இருக்கலாம் அங்க ஃப்ராக்சர் ஆச்சுங்களா? இல்ல, கட்டவலுக்கு நேர ஏத்தாப்புல எலும்பு. சரிங்க. யூஸ்வலான ஒரு மாசம் டு 6 வாரம் வரையும் கட்டு போடலாங்க. வீக்கம் குறையிறது சம்டைம்ஸ் 2 மாசம் 3 மாசம் வரையும் ஆகும். அது வந்து உடனே குறையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்க நைட் படுக்கும் போது கொஞ்சம் ஒரு பில்லோ தலைகாணி மேல கால் தூக்கி வச்சு படுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நார்மலா நடக்கிறத விட கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீக்கம் குறையறதுக்கு டைம் ஆகுங்க. அது பயப்பட வேண்டியதில்லை. ஓகே, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வீக்கம் கொஞ்ச நாள் கழிச்சு தானாவே குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் பில்லோ வச்சு நீங்கள் பில்லோ மேலே காலை வச்சு படுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சின்ன சின்ன ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் சார்ந்த பல விதமான கேள்விகள் நீங்க கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. குட் மார்னிங் மேடம். நான் பெருந்தூர்லேருந்து வளர்மதி பேசுறேங்க மேடம். ஓகே வளர்மதி, உங்களோட கேள்வி என்ன? மேடம், எனக்கு 2 இயரா பாத்தீங்கன்னா ஒன் சைடு பெயின் இருக்குங்க. அதாவது ஷோல்டர் லெஃப்ட் சைடு மட்டும் பெயின் இருக்குங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் ஸ்ரீராம் தனிகை இருக்காங்க. சொல்லுங்கம்மா. 2 வருஷமா இருக்காமா? ஆமாங்க சார், 2 வருஷமா இருக்குங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குங்க. என்ன வயசாகுதுங்க உங்களுக்கு? எனக்கு 34 வயசு ஆகுதுங்க சார். சரிங்க. ஒரு சைடு ஷோல்டர் மட்டும் வலி இருக்கு. அது கழுத்துல இருந்து பரவற மாதிரி இருக்குங்களா இல்ல இந்த ஜாயிண்ட் தூக்கும் போது அந்த மாதிரியே வலிக்குதுங்களா? தலைக்கு மேல கை? சார் நார்மலாவே எலும்பு வலி, அதாவது உள்ள நரம்பு வலியா வலிக்குதுங்க சார். மேல வந்து எந்த வலியும் இல்லைங்க. சரிங்க. கையில தலைக்கு மேல தூக்க முடியுதுங்களா? அதெல்லாம் நார்மலா தூக்க முடியுதுங்க சார். உள்ள வந்து கை, இடுப்பு, கால் எல்லாமே வலியா இருக்குங்க சார். அந்த ஒரு சைடு வலி இருக்கு. இதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணிருக்கீங்கம்மா? ஏதாவது எக்ஸ்ரே எடுத்திருக்கீங்களா? கழுத்து எக்ஸ்ரே எல்லாம் எடுத்திருக்கீங்களா? சார், நான் ட்ரீட்மெண்ட் எடுத்த பக்கம் சொன்னாங்க, அதாவது கழுத்து பகுதியில இருக்கிற ஜவ்வும் கீழே இடுப்பு பகுதியில் இருக்கிற ஜவ்வும் நரம்பு அமுத்திட்டு இருக்கு, அதனாலதான் இந்த பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா, நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் தெரியுதுமா. இந்த தண்டுவடத்துல இருந்து வரக்கூடிய நரம்பு அழுத்தப்பட்டாலோ லைட்டா இரிட்டேஷன் ஆனாலோ தான் இந்த கழுத்துல இருந்து ஒரு பக்கமும் இடுப்புல இருந்து ஒரு பக்கமும் வலி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணாங்கம்மா? நீங்க என்ன பண்ணீங்க அதுக்கு? சார், அதாவது ஒரு 3 மாசத்துக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் கொடுத்ததையும் அந்த டேப்லெட் சாப்பிட்டதையும் ஒரு 10-15 கிலோ வெயிட் தான் கூடி இருக்குங்க சார் எனக்கு. சரி, ஓகேம்மா. அது என்ன டேப்லெட் கொடுத்தாங்கன்னு தெரியல. நீங்க பிசியோதெரப்பி வழிமுறைகள் சிலது ஃபாலோ பண்ணலாமா? கழுத்துக்கும் சரி இடுப்பு பகுதிக்கும் சரி பிசியோதெரப்பி பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெயின் குறையும். வேறு சில நரம்பு வலி குறைக்கிறதுக்கு உண்டான மாத்திரைகள் சிலது சாப்பிட்லாம். அது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அந்த தலைக்காணி சின்னதாக வச்சு படுக்கணும், வெயிட் எதுவும் அதிகமாக தூக்கக்கூடாது. இந்த மாதிரி சில ஜென்ரலாக டே டு டே நடைமுறைகளை சிலது ஃபாலோ பண்ணணும். இது முடிச்சப்பறம் நம்ம கழுத்து மற்றும் இடுப்பு பகுதிக்குள்ள சதைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுற எக்ஸசைஸும் பண்ணலாமா? இதெல்லாம் சேர்த்து பண்ணாதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராமல் இருக்கும். ஆமாம், நிச்சயமாக பண்ணி பார்க்கணுமா? ஓகேம்மா, பிசியோதெரப்பி செஞ்சு பார்க்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காருமா. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஷாக்கிரா பானு, தாம்பரத்துல பேசுறேன். ஓகேம்மா, உங்களோட क्वेश्चन என்ன? லேடி டாக்டர்ல கன்சல்ட் பண்ணனும். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் தென்றல் இருக்காங்க. ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்க. நான் வந்து இப்ப டெலிவரிக்கு அப்புறம் டெலிவரியில 6 மந்த் பேபி இருக்கா எனக்கு. டெலிவரிக்கு அப்ப வந்து ரொம்ப ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளட் அளவு ரொம்ப கம்மியா இருக்குன்னு எனக்கு வந்து பிளட் ஏத்துனாங்க. பிளட் ஏத்தி 2 நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு மாதிரி ஃபுல்லா அலர்ஜி ஆயிடுச்சு. உடம்பு ஃபுல்லா நமிக்க ஆரம்பிச்சு, அப்படியே கண்டா வீங்கிரும். உடம்பு ஃபுல்லா ரொம்ப பெயின் வரும். ஆனா காலையில ஆனாக்கா அது வந்து மறைஞ்சு போயிடும். ஈவினிங் ஆனா வரும், காலையில ஆனா மறைஞ்சு போயிடும். அதோட எஃபெக்ட் வந்து வலி வந்து ரொம்ப வலி இருக்கு. ஆனா வந்து ஸ்கின் டாக்டர் பாத்துட்டேன், பிளட் கேன்சர் டாக்டர் பாத்துட்டேன். யாருமே அதாவது எல்லாரும் வந்து இது வந்து சரியா போயிடும், ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு அட்டாக் ஆயிருக்கு, அது வந்து சரியா போயிடும் சொல்றாங்க. ஆனா வந்து இப்போ 3 மந்த்தா டேப்லெட் மெடிசன் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வயிறு வலி, யூரின் ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்தனால மெடிசன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன மெடிசன்? அது அந்த அலர்ஜி வந்து எப்படின்னா, ஒரு இடத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா தொடையாண்ட வந்து வீங்கிரும், சரியா போயிடும். அப்புறம் கண்ணு வீங்கும், சரியா போயிடும். விரல் வீங்கிரும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்பாட் வலிக்கிற மாதிரி இருக்கு. நைட் ஆனா அந்த மாதிரி வருது, விடிஞ்சா சரியா போயிடுது. இது எதனால மேம் வருது?
சரி, இது நம்ம கூட டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்காங்கம்மா, அவரு சொல்லுவாரு. ஓகே, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் முரளி நரசிம்மன் இருக்காரு. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இது வந்து அர்டிகேரியா அப்படின்னு ஒரு கண்டிஷன்மா. இது யூஸ்வலாக வந்து நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அதாவது ஒரு நாள் தலையில் வரும், ஒரு நாள் காலில் வரும், இந்த மாற்றி மாற்றி இந்த மாதிரி அரிப்பு வரும். ஆனால் 1/2 hour 45 minutesல அது தானே கம்மியாயிடும். சில சமயம் ஒரு நாள் வரைக்கும் கூட நீடிக்கலாம். இதுக்கு வந்து சில பிளட் டெஸ்ட்ஸ் பண்ணணும். அந்த ஈஸ்னோஃபில் கவுண்ட் எப்படி இருக்குன்னு பண்ணணும். அப்புறம் ஐஜி பிளட் டெஸ்ட் வந்து பண்ணாங்க சார். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டேன். எல்லாமே நார்மலா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன், நீங்க போடுற ட்ரெஸ்ஸோ யூஸ் பண்ற ப்ராடக்டா சாப்பிட்ற ஃபுட்டா எதுன்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனா அது வந்து கண்டினியூவா வந்துட்டு தான் இருக்கு. சரி, இப்போ அந்த மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் நார்மலாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சிலது ஃபாலோ பண்ணணும். ஒன்று, இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ ஃப்ளேவர்ஸோ இருக்கிற சாப்பாடு ஐட்டம் சாப்பிடக்கூடாது. இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எதுவும் சாப்பிடாதீங்க. காரம் கம்மியாக சாப்பிடுங்க. பல்லில் சொத்தை ஏதாவது இருந்தாக்க அதை செக் பண்ணிக்கோங்க. காது மூக்கு தொண்டையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் வந்து காமன் காசஸ். இது எல்லாமே நார்மலாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி தடிப்பு வந்துட்டே இருக்குது அப்படின்னாக்க இது வந்து இடியோபேத்திக் அர்டிகேரியான்னு சொல்லுவாங்க. 3 மாதத்துக்கு மேலே அந்த மாதிரி இருந்ததுன்னா அது 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் கூட பர்சிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ரிலீவ் ஆகுதுன்னா நீங்கள் மாத்திரையை தொடர்ந்து சாப்பிட்லாம். அந்த மாத்திரைகளுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது. கொஞ்சம் சில மாத்திரைகள்னால கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஆனால் தூக்கம் இல்லாத மாத்திரைகளும் இருக்குது. நீங்கள் இந்த மாத்திரைகளை சாப்பிட்றதுக்கு பயப்பட வேண்டாம். பக்கத்தில் நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க கரெக்டாக எழுதி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கேருந்து கால் பண்றீங்க? நான் வேதாந்தத்துல சுமதி பேசுறேன் மேடம். ஓகேம்மா, உங்களோட கொஸ்டின் என்னம்மா? பையனுக்கு 13 வயசு ஆகுது. சின்ன வயசுல இருந்து மூக்குல அடப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சத்யமூர்த்தி இருக்காங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. சின்ன வயசுல இருந்து மூக்குல அடப்பு இருக்க மாதிரி இருக்கு. அதை ஏன் டாக்டர் பார்த்தோம்னா அவங்க சொல்றாங்க ஆபரேஷன் பண்ணி ஆகணும், அதுதான் அதுக்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறாங்க. அது எப்படி டாக்டர், ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணுமா? மூக்கில் அடைப்புனா வந்து நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு புரியலம்மா. மூக்கில் வந்து சதை வளர்ந்துருக்குன்னாங்களா, தொண்டையில் சதை வளர்ந்துருக்குன்னாங்களா? இல்லை, மூக்கில் சதை வளர்ந்துருக்குங்கிறாங்க. ஓகே, மூக்கில் சதை வளர்ந்தது பாலிப்பு போல் இருக்கலாமா, ஏதாவது க்ரோத் இருக்கலாம். அது ஆப்ரேஷன் பண்ணாமல் மெடிசன்லேயே சரியாகும்னு சொல்ல முடியாதுமா. அது எப்படி இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா சரியாயிடும். அதுக்கு வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்க. ஓகே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்ரேஷன் நிச்சயமா பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் கல்யாணி, நான் சென்னையில இருந்து கூப்பிடுறேன். ஓகேம்மா, உங்களோட கொஸ்டின் என்ன? மேடம் நான் நரம்பியல் கிட்ட பேசணும் டாக்டர் கிட்ட. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஜெயசெல்வ செந்தில்குமார் இருக்காரு. வணக்கம்மா, சொல்லுங்க சார். எனக்கு டெலிவரி ஆகி 15 வருஷம் ஆகுது சார். சரிங்க. இந்த கால்ல வந்து நரம்பு வந்து அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு சார். அது சரிங்க. அது வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது சரியாக மாட்டேங்குது. அந்த நேரத்துக்கு அந்த டேப்லெட் சாப்பிடும் போது கேக்குது. சரிங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ஹெவியா நடந்தாலோ அல்லது நின்னு வேலை செஞ்சாலோ பயங்கரமான பெயினா இருக்கு. சரிங்க. இது 2 கால்லயுமே இருக்கா, ஒரு கால்ல இருக்குங்களா? 2 கால்லயுமே இருக்குங்க சார். இது வந்து ஒரு நரம்பு பிரச்சனை இல்லைங்க. இது வந்து வேரிகோஸ் வெயின் சொல்லுவோம். கால்ல இருந்து ரத்தம் வந்து ஹார்ட் கொண்டு போற ரத்த குழாயில இருக்க பிரச்சனை இது. இந்த வால்வ் டேமேஜ் ஆகிறதுனால வர்றதுங்க. நீங்கள் ரத்த குழாய் டாக்டர் பார்க்கணும். படுக்கும்போது கால் கொஞ்சம் உயரம் வச்சுக்கணும், தலைகாணி வச்சு படுத்துக்கணும். அதே மாதிரி அந்த ஒரு க்ரீப் பேண்டேஜ் மாதிரி காலில் சுற்றிக்கணும். நிற்கும்போது ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறதுனால வர்றது, இந்த வால்வ் டேமேஜ் ஆகிறதுனால வருதுங்க. ஸோ நம்ம நிற்கும்போது நடக்கும்போதெல்லாம் இந்த பேண்டேஜ் சுற்றிக்கணும். நீங்கள் ஒரு ரத்த குழாய் டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க தகுந்த ஆலோசனை வழங்குவாங்க. ஓகேம்மா, நீங்கள் ஒரு வாஸ்குலர் சர்ஜனை போய் மீட் பண்ண வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன். என்னோட நேம் தேவிங்க. ஓகே தேவி, உங்களோட கேள்வி என்ன? இல்லைங்க, எனக்கு கோல்டு ப்ராப்ளம் எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே இருக்கு. ஓகே. கீழே குனியும் போது மட்டும் மூக்குல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்குதுங்க. அது ஏனே தெரியல. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பாலமுருகன் இருக்காரு. சொல்லுங்கம்மா. உங்களுக்கு சின்ன வயசுல ஆஸ்மா மாதிரி ஏதாவது மூச்சு விடுறதுக்கு ஏதாவது கஷ்டம், வீசிங் ஏதாவது வந்திருக்குங்களா? அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க சார். எனக்கு கோல்ட் ஆயிட்ட பிறகு மட்டும்
படுக்கும்போது மூச்சு விட முடியாது. ஓகே. மீதி டைம் எல்லா டைம் நான் நார்மலாவே இருப்பேன். வாயை திறந்துட்டு தூங்குற மாதிரி ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? மூச்சு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி மட்டும் எப்பாச்சும் ரொம்ப மூக்கு அடைப்பா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தூங்குவேன் சார். மூச்சு வந்து நடுவுல நின்னு அதுக்கப்புறம் மூச்சு விடுற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? சளி பிடிச்சா மட்டும் அந்த மாதிரி இருக்கும் சார். மீதி டைம்ல நார்மலாவே இருப்பேன். ஆனா நார்மலா இருக்கும்போது கீழே குனிஞ்சனா ஒரு 5 நிமிஷம் கீழே குனிஞ்சிருந்தேன்னா மூக்குல இருந்து தண்ணி வருதுங்க சார். ஓகே. அது வந்து மூக்குல இருந்து தண்ணி வர்றது சளியாவும் இருக்கலாமா உங்களுக்கு? இல்லைன்னா வந்து அலர்ஜினாலையும் வரலாம். ஏதாவது அடி ஏதாப்பட்டதா உங்களுக்கு? அடியெல்லாம் எதுவுமே இல்லைங்க சார். சரி. ஆனா இது எப்பவுமே கீழே குனிஞ்சனா வந்துட்டே இருக்கும் சார். ஒரு 2 சொட்டு வந்துட்டு அதோட ஸ்டாப் ஆயிடும். ஓகே. இது வந்து என்ன சிஎஸ்எஃப் ரைனோரியா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதில் சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த மூளையிலேருந்து அந்த நீர் சுரப்பி வந்து சில சமயத்து மூக்குவழியாக வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நரம் டாக்டர் இருக்காங்க பக்கத்தில், அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இதை. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஜெயசெல்வ செந்தில்குமார் இருக்காரு, அவர் உங்கள் கேள்விக்கு பதிலளிப்பார். அம்மா, இது இந்த சளி பிடிக்கும் போது மட்டும்தான் மூக்கில் தண்ணி வருதா இல்லை சாதாரண டைம்லேயும் வருதுங்களா? சாதாரண டைம்ல வருதுங்க சார். வருது. அடிக்கடி தலைவலி வருமா உங்களுக்கு? தலைவலி முன்ன சின்ன வயசுல இருந்துச்சுங்க சார். ஆனா இப்போ இல்ல, ஒரு 6 இயரா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்க சார். பீரியட்ஸ்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? எனக்கு வந்து 5 days ஆகும், ஒரு சில டைம் வந்து 15 days வரை ஆகும் சார் எனக்கு. இது வந்துங்க இந்த மூளையில வந்து நார்மலாவே ஃப்ளூயிட் இருக்கும், சிஎஸ்எஃப்னு சொல்லுவோம். இது வந்து இந்த மூளைக்கும் மூக்குக்கும் நடுவில் இருக்கிற போன்ஸ்ல ஏதாச்சும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி லீக் வரலாம். நீங்கள் ஒரு நரம்பு டாக்டரையும் ஆலோசனை பண்ணணும். அந்த மூக்கிலேருந்து வர தண்ணியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது வந்து சிஎஸ்எஃப்ஆ இல்லை வெறும் சளினால் வர தண்ணி தானங்கிறத பார்த்துட்டு, சப்போஸ் மூளையிலேருந்து வர தண்ணி மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு நரம்பு டாக்டரை நேரில் பாருங்கள். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பேர் விஜயலட்சுமி, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். ஓகே ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் தென்றல் இருக்காங்க. சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்னோட குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணப்போ வந்து 5 மாசத்துல கிட்னில வந்து நீர் கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரிம்மா. அதுக்கப்புறம் 8வது மாசம் ஸ்கேன் பண்ணோம், ப்ராப்ளம் சரியாயிடுச்சு அப்படின்னாங்க. சரி. இப்ப பேபி பிறந்து வந்து 20 நாள் ஆகுது. இப்ப ப்ராப்ளம் இருக்குங்களா? திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்க்கணுமா? மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். யூஸ்வலாக வந்து அதுவாக தானாக ரிசால்வ் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சில சமயத்தில் இருக்கும். நம்ம கூட வந்து சத்யமூர்த்தி சார் இருக்காரு, அவரையும் கேட்கலாம். ரெண்டு கிட்னில இருந்துச்சு சொன்னாங்களாம்மா? 2 சைடுமா இருந்தது? 2 கிட்னிலுமே செவடம் இருந்துச்சுங்க சார். குழந்தை பையனா பொண்ணாமா? பையன் சார். ஓகேம்மா. ஸோ பையனா அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு, கன்சீவா இருக்கும்போதே சரியாயிடுச்சுங்க சார். ஓகே. இப்போ பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளம் இருக்குமான்னு தெரியும்? இல்லைம்மா, கண்டிப்பாக ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணணும். நீங்கள் கிட்னி, யூரினரி பிளாடர், அந்த நீர் வர வழியை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்துட்டு அதில் ஒன்றும் இல்லைன்னா இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பிரச்சனைகள்லாம் பின்னாடி வராது, அது ஒன்றும் பயப்பட வேணாம். ஸோ அதை வந்து ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணி பார்த்துருங்க, நல்லது தான். ஓகே, ஒரு டைம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம், நான் குணஸ்ரீ பேசுறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? சார், அது மாதிரி என்னோட பிரதருக்கு வந்து டெங்கு ஃபீவர் வந்துருந்துச்சு சார், ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. உங்க பிரதரோட ஏஜ் என்னம்மா? அவருக்கு 24 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். ஓகே ஓகே மேம். ஆக்சுவலா டெங்கு ஃபீவர் வந்து ஒரு 1 மந்த்லயே அவனுக்கு ஜாண்டிஸ் வந்துச்சு சார். ஓகே. இதோட 2 டைம்ஸ் ஜாண்டிஸ் வந்துருச்சு. அதுக்கு நாங்க ஹாஸ்பிட்டல்ல காமிச்சு அவனுக்கு எல்லா மெடிசனுமே எடுத்தோம், ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பாலமுருகன் இருக்காருமா, உங்களோட கேள்விக்கு பதிலளிப்பாரு. சொல்லுங்கம்மா. ஓகே மேம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆக்சுவலி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், டெங்கு ஃபீவர் இருந்து 1 மந்த்லயே அவனுக்கு ஜாண்டிஸ் வந்தது. ஓகே. அப்புறம் அகைன் அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நாட்டு மருந்து தான் கொடுத்தாங்க, கியூர் ஆனிச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து அவனுக்கு அப்டோமன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். சரி. போய் பாடி ஃபுல் செக் பண்ணோம், அவனுக்கு எதுவும் ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னாங்க. பட் அவனுக்கு சாட்டிஸ்பாக்சனே ஆகல. அகைன் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கவும் அவனுக்கு வந்து மறுபடியும் செகண்ட் டைம் ஜாண்டிஸ் வந்தது சார். ஓகே. ஏதாவது 2 விதமா நம்ம பிரிச்சுக்கலாம். மெடிக்கல் ஜாண்டிஸ்னு பிரிச்சுக்கலாம், சர்ஜிக்கல் ஜாண்டிஸ்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த வகையான ஜாண்டிஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மோஷன் அவருக்கு நல்லா போகுதுங்களா, வெள்ளையா போதா இல்லை மஞ்சளா போகுதுங்களா? அதுலலாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை சார். ஆக்சுவலா நாங்கள் ஹெப்படைட்டிஸ் டெஸ்ட் எடுத்தோம் சார். ஓகே.
அது வந்து பாசிட்டிவ் வந்துட்டே இருக்கு. இப்ப நாங்க அவனுக்கு ஃபாரினுக்கு ரெடி பண்றதுனால செக் பண்றப்ப ஹெப்படைட்டிஸ் வைரஸ் வந்து எந்த ஹெப்படைட்டிஸ் பாசிட்டிவ்னு வருது? ஹெப்படைட்டிஸ் பி சார். ஓகே, ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ் அப்படின்னா அது லைஃப் லாங்காக இருக்கதாமா செய்யும். அதை வந்து அக்ரவேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நமக்கு மெடிசன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு அவர் சாப்பிட வேண்டியிருக்கும். மற்றபடி இது வந்து கம்ப்ளீட் க்யூர் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது வந்து மேற்படி வந்து உங்கள் லிவரை வந்து அவரோட லிவரை வந்து கெடாமல் நம்ம பார்த்துக்கணும். குடிப்பழக்கம் ஏதாவது இருந்தது, ஸ்மோக்கிங் எதாவது இருந்தால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஓகே, ஜாண்டிஸை வந்து இன்னும் வந்து அக்ரவேட் பண்ணாமல் பார்த்துக்கணும் அவர். ஏன்னா இது வந்து லைஃப் லாங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால் வந்து மேற்படி வந்து அது ஒரு லிவர் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில சமயம் இதே வந்து கேன்சராக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஜாண்டிஸை வந்து நம்ம அக்ரவேட் பண்ணாமல் பார்த்துக்கணும். நாட்டு வைத்தியம் எடுக்கிறத விட நீங்கள் அலோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறது நல்லது தான் உங்களுக்கு. மற்றபடி இது வந்து கம்ப்ளீட் க்யூர் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் கார்த்திகேயன், சென்னையிலேருந்து கூப்பிட்றேன் மேடம். ஓகே கார்த்திகேயன், உங்களோட கேள்வி என்ன? மேடம், எங்க அப்பாவுக்கு வந்து 67 வயசு ஆகுது. ஓகே. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படுக்கையில புரண்டு படுக்கும்போது தலை சுத்துன்றாரு. அதே மாதிரி படுக்கையில எந்திரிக்கும் போது பயங்கரமா தலை சுத்துதுன்னாரு. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஜெயசெல்வ செந்தில்குமார் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. சார், அவருக்கு பிபி சுகர்லாம் இருக்குங்களா? சார் அதான் சார், அதெல்லாம் இருக்கு சார். இந்த மாதிரி நாங்க டாக்டர் காமிச்சோம் சார். அவங்க வந்து பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணிட்டாங்க, எல்லாம் நார்மலா இருக்குன்னாங்க. சரிங்க. அப்புறம் வந்து இந்த சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், அந்த எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தோம் சார். சரிங்க. அதுல எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஆனா வந்து டேப்லெட் கொடுத்தாங்கனாலும் தலை சுத்தல் இருந்துட்டே இருக்குன்றாங்க. திரும்பி படுக்கும்போது மட்டும்தான் இருக்குங்களா, மற்ற டைம்லாம் இல்லையா? அந்த மற்ற டைம்லாம் இல்லை சார். திரும்பி படுக்கும்போது அப்புறம் எந்திரிச்சு உட்காரும் போதெல்லாம் இருக்குன்றாங்க. சரிங்க. இது வந்து ஆக்சுவலாக இப்போ தலை சுத்தலுக்கு பல காரணம் இருக்குது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த காதுக்குள்ளே வந்து நமக்கு பேலன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஆர்கன்ஸ் இருக்குது. அதில் மைல்டாக இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி வரலாம் ஒன்று. அப்புறம் வந்து கழுத்துலேருந்து தான் சிறுமூளைக்கு வந்து ரத்த குழா போகும். ஸோ வயசானவங்களுக்கு கழுத்தெலும்பு தேயும் போது சிறுமூளைக்கு ரத்த ஓட்டம் போகிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும், கம்மியாகும். அதனால கூட தலை சுத்தல் வரலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் பார்க்கணும். நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன்லாம் பண்ணியிருக்கீங்க, நார்மல் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ மோஸ்ட்லி இது வந்து வெஸ்டிபுலர் ப்ராப்ளம், அதாவது காதில் இருக்க பேலன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஆர்கன்ஸ் ப்ராப்ளமாக தான் இருக்கும். இது டேப்லெட்ஸ்லேயே சரியாகும். ஸோ வயசானவங்களுக்கு வந்து இந்த என்ன சொன்னால் நரம்பு தளர்ச்சி மாதிரி வரும், பார்க்கின்சன் சொல்லுவோம். அதில் வந்து போஸ்டல் ஹைப்பர்டென்ஷன். ஸோ படுத்துருக்கும் போது பிபி நல்லாயிருக்கும், எழுந்து உட்காந்தா சடனாக பிபி ஃபால் ஆகும், தலை சுத்தல் வரும். ஸோ அதுவும் இருக்கான்றதை பார்க்கணும். மற்றபடி ஒன்றும் பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து பேசலாம் அடுத்த நேர்கிட்ட. குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? விநாயகபுரம், தனலட்சுமி பேசுறேன் சார். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்து டைஃபாய்டு ஜுரம் வருஷத்துல வந்து தலைவலி, மண்டை பச்சல், நேரம் வலிக்குது, கம்யூனிகேஷன் இருக்கு, காது கேட்க மாட்டேங்குது, எப்போ பாரு சோர்வாவே இருக்குது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஜெயசெல்வ செந்தில்குமார் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. எவ்வளவு நாளா இருக்குங்க இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு? எனக்கு வந்து 3 மாசமா இருக்குதுங்க சார். எப்போதும் மயக்கமாவே இருக்குது, சோர்வாவே இருக்குது, வேலையே செய்ய முடியல. வயசு என்ன ஆகுதுங்க? வயசு என்ன ஆகுது உங்களுக்கு? 40 வயசு ஆகுதுங்க சார். ப்ரெஷர் இருக்குங்களா, பிபி இருக்கா? பிபி லோ பிபி தான் சார். சரிங்க. இந்த தலைவலி வந்து தூங்கி எழுந்தோன்னா தலைவலி வருதா, விடிகாலையில தலைவலி வருதா, வாந்தி இருக்குங்களா? விடிகாலம் 3 மணிக்கெல்லாம் வந்துருக்குங்க சார். சரிங்க. வாந்தி வர மாதிரி இருக்குது, ஆனா வாந்தி வரல சார். காது கேட்காது எவ்வளவு நல்லா இருக்கு? காது அதான் கும்முன்னு அடிச்சுக்கினே இருக்குது சார், சரியா கேட்க மாட்டேங்குது. நீங்க ஒரு பேசிக்கா வந்து முதல்ல ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி விடிகாலையில தலைவலி வர்றது வந்து தலைக்குள்ள இருக்க ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா இந்த மாதிரி தலைவலி வரலாம். ஸோ எதனால ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்றதை பார்க்கறதுக்காக ஒரு ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கும். பிபி லோ பிபியாக இருந்தால் கூட தலைவலி வரலாம், ஹை பிபிலையும் தலைவலி வரலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒரு நரம்பு டாக்டர் நேரில் பாருங்கள், உங்களை பரிசோதிச்சுட்டு என்ன ஸ்கேன் தேவையோ அதை அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை பண்ணி பார்த்துட்டு அதுக்கான சிகிச்சை பண்ணலாங்க. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, நான் காலேஜ் பேசுகிறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? ஸ்கின் டாக்டர் எங்க பாப்பாக்கு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் முரளி நரசிம்மன் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. சொல்லுங்கம்மா. பாப்பாக்கு 5 வயசு ஆகுது. இந்த கண்ணுக்கு மேல மூக்குல எல்லாம் வந்து பொக்கலமா ஆகுது. வயிறு சீட்டுன்னு சொன்னாங்க. பக்கத்துல இருக்க டாக்டர்கிட்ட வேற காமிச்சோம், ஊசி போடுறாங்க, ஆனா அப்படியே தான் இருக்கு. கண்ணுக்கு மேல ரொம்ப பெருசா இருக்கு, தவிர குறையிற மாதிரி தெரியல. என்ன பண்றது? இந்த கண்ணு ரப்ப மேல சொல்றீங்களாமா? இமடி மேல இருக்கு அப்படியே. சரி, இது வருஷம் வருதா இல்ல இந்த சீசன்ல மட்டும் வருதா? இந்த சீசன்ல மட்டும் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி பாப்பாக்கு அதே மாதிரி இருந்தது. ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், வெடிச்சு வந்துச்சுன்னு சொல்லி பாத்துட்டு இருந்தோம். போன வருஷம் இல்ல, இப்ப இந்த மாசம் அப்படி இருக்கு. ஆனா வெடிக்கல, அப்படியே பொக்கலமா இருக்கு 3 இடத்துல மட்டும்.
சரி, அது அந்த கொப்பளம் சிவப்பா இருக்குதா இல்லை அது உள்ளேருந்து தண்ணி மாதிரி வருதாமா? சிகப்பா அப்படியே நிக்குது, தண்ணியெல்லாம் வரல, அப்படியே சிகப்பா நிக்குது. அது உடஞ்சதுன்னா சீல் இல்லை ரத்தம் ஏதாவது வருதா? உடையெல்லாம் அங்க அப்படியே இருக்கு, உருண்டையா அந்த இடத்துல. உருண்டையாக இருக்குது. சரி, உருண்டையாக கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குன்னாக்கா நீங்கள் அது சில சமயம் இன்ஜெக்ஷன் போட்டு ஆன்டிபயோட்டிக் மாத்திரையெல்லாம் கொடுத்தும் குறையலன்னாக்கா அதை லேசாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது சம்டைம்ஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம். இன்ஃபெக்ஷனாக இருந்ததுனாக்கா ஆன்டிபயோட்டிக்ஸில் சரியாயிடும். பட் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி உள்ளே இருந்துச்சுனாக்கா அது லேசாக கீர்னா தான் அது வரும். நீங்கள் பக்கத்தில் ஜென்ரல் சர்ஜனோ இல்லைன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் யாரையாவது வந்து பாருங்கள். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ சார், வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் புளிமரம் பேசுகிறோம் சார். மேடம் கௌரிங்க மேடம் சார். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? மேடம் குழந்தைக்கு 4 வயசு ஆச்சுங்க மேடம். சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க மேடம். சாப்பிட்டது உப்புமே தேங்காய் எண்ணெய் கூட சாப்பிடணும் மேடம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சத்யமூர்த்தி இருக்காங்க. மேடம் காட்டுக்கு போனாங்க மேடம், உட்கார மாட்டேங்கிறாங்க மேடம். அது வலிக்குது மேடம், எதனால மேடம் தெரிய மாட்டேங்குது. ஓகேம்மா, டாக்டர் பதிலளிப்பாங்கம்மா. அவங்களோட ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கலாம். டாக்டர் சத்யமூர்த்தி இருக்காரு. சாப்பிடலன்னு சொன்னீங்க, இன்னொன்று என்னம்மா சொன்னீங்க? மேடம் சார் குழந்தைங்க 4 வயசு ஆச்சு சார், சாப்பிட மாட்டேங்கிறாங்க சார். யூரின் போனா அழுகுறாங்க. யூரின் போனால் அழுகுறாங்களா? ஆமாங்க சார். எவ்வளோ நாளாக இருக்குமா சார்? 2 மாசமா இருக்குங்க சார். சரி, சாப்பிடாம எவ்வளோ நாளாக சரியாக சாப்பிட மாட்டாரு சார்? 4 மாசமா சாப்பிட மாட்டேங்கிறாங்க சார். சாப்பிட்டே தேங்காய் உப்பு போட்டு சாப்பிடுங்க சார். சாப்பிட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வெயிட் என்னமா இருப்பாரு? வெயிட் 2.5 கிலோங்க சார். 4 மாச குழந்தைங்களா? ஆமாங்க சார். 4 மாச குழந்தைக்கு ஃபீடிங் தான்மா, தாய்ப்பால் தானம்மா கொடுக்கணும். சார் பால் மறந்துட்டாங்க சார், பால் குடிக்கிறீங்க. சரிம்மா, 4 மாச குழந்தைக்கு ஜென்ரலாக வந்து தாய்ப்பால் இல்லாத பட்சத்துக்கு ஃபார்முலா ஃபீட்ஸ் ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். சாப்பாடு இல்லை மற்ற பொருள்லாம் கொடுக்கறதுனால சில டைம் வந்து வயிறு கெட்டு போகலாமா. ஸோ அதனால் சரிங்கம்மா. ஸோ குழந்தைய வந்து பக்கத்தில் டாக்டர்கிட்ட காட்டுங்க, பீடியாட்ரிஷன்ட்ட செக் பண்ணணும். ஏன் சாப்பிடலைன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏதாவது சளி இருக்குது, உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, அது ஏதாவது தொந்தரவு இருக்கான்றதை செக் பண்ணி தான் பார்த்துட்டு தான் மருந்து கொடுக்க வேண்டியிருக்கும். பட் அது ஒன்றும் நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பால்லாம் குடிக்க ஆரம்பிப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மல்லிகா. சார் நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க சார். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? மல்லிகா. ஓகே சார், டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுறீங்களா? டிவி சத்தத்தை குறைச்சிடுங்க சார். உங்களோட கேள்வி என்ன? குறைச்சிக்கிறேன். மல்லிகா பேரு. ஓகே சார், கேள்வி என்ன? மல்லிகா, அது வந்து நிரோ சர்ஜரி ஆபரேஷன் பண்ணிட்டீங்க கோரிமேட்ல. ஓகே. நிரோ சர்ஜரி ஆபரேஷன் பண்ணது வந்து நீர் கட்டின்ட்டு லேசர் வழியா மூக்கு கீழே உதடு வழியா எடுத்துட்டாங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஜெயசெல்வ செந்தில்குமார் இருக்காரு. சொல்லுங்க சார், சொல்லுங்க. என்ன சந்தேகம் இப்போ உங்களுக்கு? வந்து சார் நிரோ சர்ஜரி ஆபரேஷன் பண்ணிட்டீங்க வீட்டுக்காரங்களுக்கு கோரிமேட்ல. சரிங்க. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த லேசர் வழியா மூக்கு கீழே உதட்டின் கீழே நீர்க்கட்டி எடுத்துட்டாங்க. கேன்சர்ல இருந்து நீர்க்கட்டின்னு எடுத்துட்டாங்க. சரிங்க. அதுக்கு வந்து தொடையில இருந்து சதை எடுத்து மூக்குல வச்சு தச்சாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் நீர் வடி கெட்ட நீர் வடி எடுத்து தண்டு வடத்துல இருந்து எடுத்து நீர் வடி எடுத்தாங்கல்ல. சரிங்க. இப்ப 2 சம்பந்தமா வலினா உயிர் போகுதுங்க அவங்களுக்கு. இங்க காட்டினாங்க, நம்ம தஞ்சாவூர்ல இருந்து வராங்க நரம்பியல் டாக்டர், அவங்க கிட்ட காட்டினா ஐயோ நான் அஞ்சு பார்க்க மாட்டேன் கோரிமேட்டுக்கே போங்கிறாங்க. சரிங்க. கோரிமேட்ல கொண்டு காட்டினா இது பெரிய பிரச்சனை இல்லைங்க, கழுத்துல வலி தலைவலி வந்தாங்க, அந்த உடம்பு வலிக்கலாம் லோக்கல்லே காட்டிக்கிறாங்க. உயிர் போகுதுங்க சார் எங்க வீட்டுக்காரங்க. இப்ப எங்க வலிக்குதா உங்களுக்கு? எந்த இடத்துல வலி இருக்கு? தொடர்ந்து பேசலாம் சார். சொல்லுங்க, இப்ப எங்க வலிக்குது உங்களுக்கு? அந்த கழுத்து இங்க காலெல்லாம் அப்படியே 2 காலு முழங்காலுக்கு கீழே நடக்கணுங்க சார். கையை அப்படியே தோர்ந்து போகுது, காலும் தோர்ந்து போகுது. மூட்டு வலி இருக்குங்களா? வெயிட் அதிகமா இருப்பீங்களா? வெயிட் எல்லாம் அவ்வளவு இல்லையா சார்? வெயிட் வந்து 55 கிலோ சார். சரிங்க. அந்த காலம் கையும் தான் சார் வலிக்குது, தலையெல்லாம் வலிக்கல எனக்கு. சரிங்க.
இந்த காலம் கையும் நடக்க முடியல, ஏந்திரிக்க முடியல, உட்கார முடியல, வலி தாங்கல சார், தூக்கமும் வர மாட்டேங்குது. சரிங்க, இப்போ உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண பிரச்சனைக்கும் நீங்கள் சொல்கிற பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தாங்க இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நீர் கட்டி ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ்க்கும் அது ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு ஜென்ரல் டாக்டர் பாருங்கள், எலும்பு தேய்மானம் ஏதாச்சும் இருக்கா, போன் ப்ராப்ளம் எதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கான வைத்தியம் பண்ணணும். பழைய ஆப்ரேஷனுக்கும் இப்போ இருக்கிற தொந்தரவுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969444. தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம், நாங்க கிருஷ்ணராயபுரம் தாலுக்கா கரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேடம். ஓகேமா, உங்களோட கேள்வி என்ன? 2 டெலிவரியுமே வந்து ஆபரேஷன் மேடம். ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு 6 செகண்ட், தம்பிக்கு 2 தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க மேடம் வந்து யூரின் வந்து இந்த பால் மாதிரி போற மாதிரி இருக்கு. நாங்க கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கிட்டனால எடுத்துக்கிட்டோம். அந்த டேப்லெட் நிறுத்தினதுக்கு அப்புறமும் மறுபடியும் அப்படியே என்னன்னு டாக்டர் கூட நாங்க ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பிரச்சனை இல்லை, யூரின் எல்லாம் பூச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மாத்திரை ஆன்டிபயோட்டிக் நிறைய எழுதிட்டாங்க, எழுதிக்கிட்டாலும் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சூட ஆக மாட்டேங்குது. ஓகேமா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? யூரின் பார்த்த மாதிரி போடுறது. அது வந்து பீரியட் வந்து இப்ப தள்ளி போடுங்க. அது இல்லாம வந்து உங்களுக்கு அந்த யூரின் போட்டு ஸ்மெல்ல ரொம்ப ஸ்மெல் அடிக்குதுங்க. ஓகே, நீங்க யூரின் போற யூரின்ல ஸ்மெல் இருக்குன்றீங்க. ஸ்மெல் இருக்கு, பால் மாதிரி போகுதுங்க, மட்டும் ஒயிட் கலராவே போகுது. ஒயிட் கலர்ல யூரின் பாஸ் பண்றீங்களா? ஓகேமா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் தென்றல் இருக்காங்க. அம்மா, யூரின் ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணீங்களாம்மா? யூரின் கல்ச்சர் ஏதாவது பண்ணி பார்த்தீங்களா? பார்த்தாங்க மேம். அதுல வந்து பூச்சி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? எடுத்தேங்க மேம். செட்டிக்சின் டேப்லெட் எடுத்தோங்க மேம். கோப்ளாட்டின் டேப்லெட் 1 மந்த் எடுத்தோங்க மேம். சரி, அம்மாக்கு அந்த வெயிட் ஏறி இருக்கீங்களாம்மா? எடை கூடி இருக்கா? எடையெல்லாம் கூடலைங்க மேம், அதே எடைதாங்க மேம் இருக்கு. சரி, முன்னாடி வந்து ஒரு 45 கிலோ இருந்தேன், இப்ப 50 கிலோக்குள்ள தான் இருக்கேன். பீரியட்ஸ் இர்ரெகுலர் சொன்னீங்களே, எத்தனை மாசத்துக்கு ஒரு முறை வருதுமா? இல்லங்க மேம், பீரியட் ரெகுலரா தான் ஆயிட்டு இருக்கேன். பட் வந்து ஒரு 4-5 நாள் முன்ன அவ்வளவுதான். அது பரவாயில்ல, ஒரு 4-5 நாள் முன்ன அது ரெகுலர் தான். இப்போ யூரின் கல்ச்சர் வந்து நீங்க பண்ணி பாருங்க. யூரின் கல்ச்சர்ல இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. ரெக்கரண்டா இருக்கு, அடிக்கடி வருது அப்படின்னா வேற ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கும். இதனால கால் வந்து ரெண்டு காலுமே நடக்க முடியாத மாதிரி பெயினா இருக்குங்க மேம். பேர்லாம் ரொம்ப அப்படி திக்காவே இல்லை, நல்ல ரொம்ப சின்னாட்டா ஆன மாதிரி இருக்கு. ரொம்ப என்னம்மா? உங்களோட லைன் கிளியரா இல்லம்மா. 1 செகண்ட் உங்களோட क्वेश्चन ரிப்பீட் பண்ண முடியுமா? ஓகே, உங்க லைன் அந்த அளவுக்கு கிளியரா இல்லம்மா. அடுத்த முறை நீங்க கேள்வி கேட்கும்போது லைன் கிளியரா இருக்க இடத்துல இருந்து கேள்வி கேளுங்கம்மா, அப்பதான் உங்களுக்கு கேள்வி தெளிவா இருக்கும். நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? புவனேஸ்வரி. ஓகே புவனேஸ்வரி, உங்களோட கேள்வி என்ன? மேடம், எனக்கு பீரியட்ஸ் இரகுலர் பீரியட்ஸ் இருக்கு மேடம். ஓகேமா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் தென்றல் இருக்காங்க. சொல்லுங்க புவனேஸ்வரி. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. பீரியட்ஸ் வந்து இப்போ 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு சார். என்ன வயசு? ஆமா சார், எனக்கு இந்த ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு சார். ஆனா அது வந்து ரொம்ப கேர் எடுக்காம கல்யாணம் ஆகிறது பிறகு இதோட பிரச்சனையை நம்ம டாக்டர்கிட்ட போய் காட்டும் போது நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குன்னு சொன்னேன் சார். ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பிறந்துருச்சு சார். அடுத்து செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது அதே ப்ராப்ளம் இருக்கு, நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்றாங்க சார். ஆயுர்வேதத்துல காட்டணும் சார், இன்னும் கியூர் ஆகல. 2 மந்த்ஸ் ஆயிடும், இன்னும் எந்த ரிசல்ட்டும் இல்ல, அப்படியே பீரியட்ஸ் ஆகாம இருக்கு சார். இந்த பிரச்சனை எனக்கு தெரிய மாட்டேங்குது. அடிக்கடி வயிறு வலி, தலைவலி, சைட்ல தலைவலி சார். யூரின் போனாலும் பாத்ரூம் வர்ற மாதிரி ஆயிடுது சார். யூரின் வந்தாலும் பாத்ரூம் வர்ற மாதிரி தான் ஆயிடுது சார். ஹலோ, யூரின் போனா யூரின் வந்துச்சுன்னா வயிறு வலி வந்துடும் சார். வயிறு வலி வந்துடும், பாத்ரூம் போயிடும் சார். அது மாதிரிலாம் சார். இன்னும் 2 மந்த்ஸ் ஆகும், என்ன பீரியட்ஸ் ஆக மாட்டேங்குது சார். உங்களுக்கு என்ன வயதுமா? 24 ஆகுது சார். 24. என்ன எடை இருப்பீங்க? 55-60 கிலோ. இப்போ வெயிட் அதிகமாயிருச்சு சார். அதிகமாயிருக்கு. 1 வருஷத்துல. ஆமா சார். எவ்வளவு ஏறி இருக்கீங்க? எவ்வளவு ஏறி இருக்கீங்க? 60 கிலோ ஆயிடுச்சு சார். 60 ஆயிருக்கீங்க. ஆயிடுது சார். 50ல இருந்து 60 ஆயிருக்கீங்க. ஆமா சார்.
சரி ஓகே. இந்த நீர்க்கட்டி பிரச்சனைக்குமா முக்கியமாக வந்து வெயிட் ஏறக்கூடாது சரிங்களா. வெயிட் ஏறக்கூடாது. வெயிட் ரிடக்ஷன் தான் வந்து உங்களுக்கு இந்த நீர்க்கட்டி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்லுவோம், ஓவேரியன் சிண்ட்ரோம் சொல்லுவோம், பிசிஓஎஸ்ன்ட்டு. இந்த நீர்க்கட்டிக்கு வந்து நீங்கள் வெயிட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா டாக்டரை பார்க்கலாமா. நம்ம டாக்டரை மாற்றி மாற்றி ஆயுர்வேதா இங்கே அங்கே போயிட்டுருக்கிறத விட நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம் சரிங்களா. டயட் அண்ட் எக்ஸசைஸ், அதாவது உங்களுக்கு வந்து சில ஃபுட்ஸ் எல்லாம் வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்புல வந்து சுகராக மாறக்கூடியது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மாறும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸு, கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது, நிறைய நார் சத்துள்ள உணவு, நிறைய ஸ்ப்ரவுட்ஸ், அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். கரெக்டாக டைமுக்கு பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ற மாதிரி. அண்ட் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணுமா. டெய்லி வந்து அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 6 முறைனா ஒரு பிரிஸ்க் வாக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பிரிஸ்க் வாக்கிங் ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மாற்றிட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் இது பண்ணாமல் அதுக்கப்புறமா வந்து இது குறையில அது குறையிலன்னு சொல்லக்கூடாது. இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ், இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது, இப்போ இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதுக்கு இன்னொன்று வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ், உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது, இல்லை வந்து ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் இன் 2 months பீரியட்ஸ் வர்றது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் ஒரு 6 monthsக்கு ஒன்ஸ், 1 yearக்கு ஒன்ஸ் சில பேருக்கு வரும், ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா. அந்த மாதிரி கேசஸில் வந்து எவ்ரி 2 months இல்லை எவ்ரி 3 months வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு மெடிசன் எடுத்துகிட்டு வித்ட்ராயல் ப்ளீடிங்னு சொல்லுவோம், அதாவது மாத்திரை போட்டு வரக்கூடிய ப்ளீடிங் பீரியட்ஸ். ஸோ அந்த வித்ட்ராயல் ப்ளீடிங் பண்ணிக்கிறது உங்கள் கர்ப்பப்பையிலேருந்து புற்றுநோய் வராமல் இருக்கிறது தடுக்கும். ஓகேம்மா, நிச்சயம் நீங்கள் உடம்பு குறைக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? குரோம்பேட்டையில இருந்து பண்றேன் மேடம், எலிசபெத். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? எங்க வீட்டுக்காருக்கு வந்து உடம்பு, அதாவது இறநி ஆபரேஷன் பண்ணோமா. ஓகே. 1 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா வயிறு வலி, சாப்பிட முடியலன்றாரு, ரொம்ப டயர்டா இருக்குதுன்றாரு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா. டாக்டர் பாலமுருகன் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. சொல்லுங்கம்மா, என்ன ஹெர்னியாமா பண்ணிருக்கு? வயிறுல பண்ணிருக்கா இல்ல? வயிறுல தான் சார் 3 வலை வச்சு தச்சிருக்காங்க சார். சரிம்மா. அது தச்சதுல இருந்து அவரு சரியா சாப்பிட மாட்டாரு, வயிறு வலிக்குதுன்றாரு. அப்புறம் ஒரு டைமுக்கு 2 டைம் பாத்ரூம் வந்துனே இருக்குது அப்படின்னு சொல்றாரு சார். அது எதனால சார்? இப்ப அவருக்கு ஓபன் பண்ணி தானே பண்ணிருக்காங்க? ஆமா, ஓபன் பண்ணி தான் சார் பண்ணாங்க. சரி, அந்த வலை வச்சு தைக்கிறதால உங்களுக்கு வந்து 3 வலை வச்சு தச்சிருக்காங்கல்ல சார், அதனால பயப்படுறேன் சார். அதனால ஒன்றும் ஆகாதுமா. அடியில வந்து அந்த வலைக்கு கீழே வந்து அந்த குடல் இல்லைன்னா வந்து சதப்பகுதி வந்து சில சமயத்துல ஒட்டிக்கும். அது எல்லாருக்குமே எல்லா ஆப்ரேஷன்லையுமே நடக்கக்கூடிய விஷயம் தான். இது அடிசிவ் கொலிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு சாப்பிடும் போது வயிறு வலி வந்து ஏற்படுறது நார்மல் தான். நல்லா பெல்ட் போட சொல்லுங்க, தண்ணி நிறைய குடிக்கணும். அவர் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்மால் எக்ஸசைஸ்லாம் பண்ணாருன்னா கொஞ்சம் அந்த குடல் ஒற்றத்தன்மை வந்து கம்மியாகும். மேற்படி அவருக்கு வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அவரால் தாங்கிக்கவே முடியலைன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு லாப்ரோஸ்கோபி பண்ணி அந்த ஒட்டிட்டு இருக்கிறத வந்து எடுத்து விட வேண்டியிருக்கலாம். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் முரியஸ்ரீங்க மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? என் பையனுக்கு 4 வயசு ஆகுதுங்க மேடம். ஓகே. அவன் லைஃப்ல வந்து பார்வை கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றான், தெரியலன்றான். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சத்யமூர்த்தி இருக்காங்க. 4 வயசு குழந்தை என்ன வெயிட்மா இருக்கிறாரு? வெயிட் 11 கிலோ அந்த மாதிரி இருக்கு. 4 வயசு குழந்தை வந்து 15-16 கிலோ இருக்கணுமா? வெயிட் கம்மியாக இருக்கிறாருன்னா சத்து குறைபாடு இருக்கலாம். ஸோ பார்வை கம்மியாக இருக்குன்னா விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருக்கான்றது செக் பண்ணி பார்க்கணும். பக்கத்தில் குழந்தைங்க டாக்டர்கிட்ட காட்டுங்க. இது இல்லாமல் கண்ணில் வந்து கண்ணுக்குள்ளார வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கான்றதையும் சரிங்கம்மா. அதுதான் பக்கத்தில் குழந்தைங்க டாக்டர் பாருங்க, கண் டாக்டரையும் பார்க்குற மாதிரி இருக்கும். செக் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா சரியாயிடுமா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். வணக்கம்,
ஓகே, இன்னைக்கு ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஸ்ரீராம் தணிகை அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர், பல பேர் வந்துட்டு எலும்பு தேய்மானம் அதிகமாக இருக்குது, எலும்பு வலிகள் அதிகமாக இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கான பேசிக் ரீசன் என்னவா இருக்கும் டாக்டர்? ஒன்று வந்துங்க, மெயின் ரீசன் வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் ஒரு 55-60 இயர்ஸ்க்கு அப்புறம் மூட்டு தேய்மானம் வரும். ரெண்டாவது வந்து உடல் எடை ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஏர்லியாக வரும். அந்த எலும்பு தேய்மானங்கிறது வயசான அப்புறம் போகிறது கொஞ்சம் முன்னாடி வரும். நம்ம அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் போது மூட்டை இரிட்டேட் பண்ணக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், முட்டி வலி வந்ததுன்னா சப்னங்கள் போட்டு உட்கார்றது, இண்டியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஜென்ரலாக கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த எலும்பு ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு, எலும்பு தேய்மான ஆசைச் அவாய்ட் பண்ணுறதுக்கு. மூட்டு தேய்மானத்துக்கு இந்த விஷயங்கள் பண்ணணும். மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய சதைகளை சில ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் மூலமாக பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா அந்த மூட்டு தேய்மானம் தள்ளி போடலாம். வரது தவிர்க்க முடியலனாலும் தள்ளி போடலாம். இந்த விஷயங்கள் பண்ணணுங்க. ஓகே, ஒரு சிலர் வாக்கிங் போனால் ரொம்பவே கால் அதிகமாக வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வாக்கிங் போகிறத அட்வைஸ் பண்ணலாமா இல்லை போகக்கூடாதா? ஃப்ளாட் சர்ஃபேஸில் வாக்கிங் போகிறதுனா எந்த மூட்டுக்கும் பிரச்சனை வராது. அதனால் வாக்கிங்க்கும் இந்த மூட்டு தேய்மானத்துக்கு சம்மந்தமே இல்லை, அட்வைஸ் பண்ணலாம். ஓகே, நிச்சயமாக வாக்கிங் போகலான்னு சொல்கிறாங்க. ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வாக்கிங் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான ஷூஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா டாக்டருமே சொல்லக்கூடிய விஷயம் தான். ஸோ கால் வலி இருக்குன்றவங்க இது மாதிரி பேசிக்கான சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமான விஷயமா இருக்குது. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் முரளி நரசிம்மன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர், ஏர்ஃபால்ன்றது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. எல்லாருக்குமே ஏர்ஃபால்ன்றது நிச்சயம் ஒரு கட்டத்தில் அவங்க கிராஸ் ஆகி வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஃப்ரண்ட் மட்டும் ஏர் இல்லை, இல்லைனா பேக் சைடில் மட்டும் போல்ட்னஸ் இருக்குது, இல்லைனா பேட்ச் ஏர் விழுதுன்றாங்க. ஸோ அதற்கான காரணம் என்னவா இருக்கும் டாக்டர்? அது ஹேர் ஃபால்னு பார்த்தீங்கன்னா அது எல்லா ஏஜஸ்லேயுமே இருக்கக்கூடியது தான். இப்போது மெயின் ப்ராப்ளம் வந்து இந்த ஆம்பளைங்களுக்கு வரக்கூடிய இந்த வழுக்கை, மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறது தான். இந்த மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் பார்த்திங்கன்னா இப்போது ஆஃப் லேட் ரொம்ப அதிக அதோட இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. 30 வயசில் எப்படி ஒரு 20-30 வருஷம் முன்னாடி இருந்ததோ அது வந்து இப்போது 20-22 வயசுலேயே அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து பல காரணங்கள் உண்டு. லைஃப் ஸ்டைல் காரணங்களும் உண்டு. எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ், இந்த ஹேர் ப்ரொசீஜர்ஸ்லாம் நிறையா பண்ணுறாங்க, அதனால கூட ஹேர் ஃபால் வரலாம். பட் இந்த மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ்க்கு வந்து அதை வந்து நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டம். பட் அது ப்ராக்ரஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மெடிசின்ஸ் எல்லாம் தொடர்ந்து 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் சாப்பிட்டா கூட பெருசாக சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. டயட்டில் பார்த்திங்கன்னா நிறையா க்ரீன் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் உள்ளது, அதுக்கப்புறம் சில பேர் இப்போ இந்த ஜிம்லாம் போய் இந்த ஜிம் சப்ளிமெண்ட்ஸ்லாம் நிறையா எடுக்கிறாங்க. அந்த ஜிம் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கிறதுனால கூட அதில் சில ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் நடக்கும். அதனால கூட இந்த ஹேர் ஃபால்லாம் வந்து அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போது மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறையா பேர் யங் ஏஜ்லேயே ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்க்கெல்லாம் வந்து ஆப்ட் பண்ணி வராங்க. அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் யூஸ்வலாக ஒரு 25 to 30 இயர்ஸ் அந்த ஏஜ் குரூப்பில் பண்ணால் தான் நல்ல பெனிஃபிட் இருக்கும். சில பேர் காலேஜில் 17 வயசு 18 வயசுலாம் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாமா அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. பட் அந்த ஏஜ்லலாம் நம்ம மெடிசின்ஸ் வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், ஒரு தெளிவான விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சில இருந்து சாரு பேசுறேன் மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? ஹெச்பி கம்மியா இருக்குன்னு சொல்லி பிளட் ஏத்துனேன் மேம். அது பல்ஜ் ஆயிடுச்சு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் பாலமுருகன் இருக்காரு. சொல்லுங்கம்மா. கையில வீக்கம் வந்திருக்குங்களா அந்த மாதிரி? ஆமாம் சார், ஹெச்பி கம்மியா இருக்குன்னு பிளட் ஏத்துனாங்க சனிக்கிழமை. அப்போ சரி, லெஃப்ட் ஹேண்ட்ல ஏத்துனாங்க. ஏத்தும் போதே கொஞ்சம் நேரத்திலே பல்ஜ் ஆயிடுச்சு டாக்டர். சரி, இதனால திருப்பி ரைட்ல ஏத்தும் போது நல்லா ஏறிடுச்சு. இப்ப 5 days ஆகுது, அப்படியே அந்த பல்ஜானது இன்னும் அப்படியே இருக்கு சார். அது கொஞ்ச நாள் ஆகுமா? 1 வாரத்துல இருந்து 2 வாரத்துக்குள்ள தானாவே வந்து அந்த ரத்தம் வந்து சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா வெசைட் ஆயிருக்கும் உங்களுக்கு. அது வந்து கலர் வேற சேஞ்ச் ஆச்சு டாக்டர், அப்படியே பிளாக்கா மாறிடுச்சு. ஆமா, அது வந்து ரத்தம் தாமா, அது நம்ம அடிபட்டா ஏற்படுது இல்லையா, கன்ஃபியூஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து எக்கிமோசிஸ் இருக்கும் சைட்ல. ஸோ அந்த பிளட் வந்து எக்ஸ்ட்ரா வெசைட் ஆகிறதால உங்களுக்கு சத பகுதியில் போய் அந்த ரத்தம் வந்து நின்றுட்டு இருக்கு. அதுதான், அதனால ஒன்றும் ஆகாது. நல்ல வெண்ணி தண்ணி ஒத்தனை மட்டும் கொடுங்க. சில ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, த்ரோம்போஃபோப் ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஆயின்மெண்ட்லாம் போட்டிங்கன்னா சரியாயிடும். அது ஒரு 2 வாரம் வெயிட் பண்ணுங்க. 2 வாரத்தில் தானாவே வந்து அது கம்மியாகி உங்களுக்கு வந்து நார்மல் கலருக்கு வந்துடும். இதனால பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே சார். சார் இன்னொரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு சார். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் முரளி நரசிம்மன் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதிலளிப்பாரு.
ஓகே. சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். சொல்லுங்க டாக்டர். ஒரு 3 மந்த்தா ஃபேஸ் நல்லா தான் டாக்டர் இருந்துச்சு. இப்போ 3 மந்த்தா அப்படியே பொறியா அப்படியே கட்டியா 2 கண்ணமும் நெத்தியும் டாக்டர் இருக்கு. அதுல இருந்து வேற அமுத்துனா வெள்ளையா அது டாக்டர் என்ன பண்றது? அது என்ன வயசுமா உங்களுக்கு? வயசு என்ன? ஓகே, அவங்க இணைப்பில் இல்லை டாக்டர். சரி, இந்த கட்டி நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா நெத்தியில் கன்னத்தில் இருக்குன்னா அது மோஸ்ட்லி ஆக்னி, அதாவது பிம்பிள்ஸாக தான் இருக்கும். தயவு செஞ்சு அதை எப்போவுமே உடைக்கக்கூடாது. கையை வச்சு உடைச்சிங்கன்னா அந்த இடம் வந்து கருப்பு மார்க்காக மாறிடும். இந்த அதுலேருந்து பஸ் மாதிரி வருதுனாக்கா ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு கோர்ஸ் ஒரு 10 days 15 days எடுத்தோன்னா அது வந்து சரியாயிடும். மேலே தடவறதுக்கு சில மருந்துகள்லாம் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் ஒரு ஸ்கின் டாக்டரை பார்த்தீங்கன்னா அது கிளியர் பண்ணிடுவாங்கம்மா. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர்ஸ் இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவான முறையில் பதில் அளிச்சிங்க. பார்த்துட்டு இருந்த பல நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ டாக்டர்ஸ். இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல கேள்விகளை கேட்டு நீங்களும் பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவரோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டர் தென் திஸ் கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.